சரித்திரம் திருப்பி பார்க்கக்கூடிய நிகழ்வுக்கு வந்திருக்கக்கூடிய பத்திரிகை நண்பர்களே, பாரத பிரதமர் நரேந்திர மோடி ஐயா பெரிதும் மதிக்கக்கூடிய தலைவர்களே, அந்த பட்டியலில் முதல் தலைவராக இருக்கக்கூடிய தமிழ் மாநில காங்கிரசினுடைய அற்புதமான ஏழை மக்களுக்கான தன்னுடைய தந்தை என்னவெல்லாம் கனவு கண்டாரோ அதையெல்லாம் தமிழகத்தில் இந்தியாவிலே செயல்படுத்த வேண்டும் என்பதற்காக நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி ஐயாவோடு கைகோர்த்து தொடர்ச்சியாக மோடி ஐயா அவருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு இரும்பு மனிதராக அவரோடு இருக்கக்கூடிய ஐயா ஜி.கே. வாசன் அவர்களே, இந்த அற்புதமான கூட்டத்தில் நம்மோடு கலந்து கொண்டிருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியினுடைய தேர்தல் பொறுப்பாளர் ஐயா அரவிந்த் மேனன் அவர்களே, நம்முடைய கூட்டணி கட்சியினுடைய ஆற்றில் மகிழ்ந்த தலைவர் நான் தேவநாதன் யாதவ் அவர்களே, தமாகவினுடைய மூத்த முன்னணி தலைவர்கள் பொதுச் செயலாளர்கள் உட்பட இவர் இந்த கட்சியில மட்டும்தாங்க ஐயா எந்த கட்சியிலை பார்ப்பதை விட ஐயா மூப்பனார் அவர்கள் காலத்திலிருந்து ஐயா வாசன் அவர்களுடைய காலத்தில் நின்று கொண்டிருக்கின்றோம். இந்த காலத்தில் தொடர்ச்சியாக ஒரு பெரிய லாயல்டி அப்படிங்கிறது அந்த கட்சியில் இருக்குதுங்க ஐயா. எப்பொழுதும் கூட தலைவர்களை விட்டுக் கொடுக்காமல் அவர்களோடு பயணம் செய்யக்கூடிய அற்புதமான இயக்கம். அதனால் மூத்த முன்னோடி தலைவர்கள் எல்லோரும் இந்த நிகழ்விலே பங்கேற்றிருக்கின்றார்கள். குறிப்பாக பொதுச் செயலாளர்கள் ஆரம்பித்து ஒரு தலைவர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை நன்றிகளை தெரிவித்து, பாரதிய ஜனதா கட்சியில் என்னோடு இந்த நிகழ்வுக்கு வந்திருக்கக்கூடிய மாநிலத்தினுடைய துணைத் தலைவர்கள், பொதுச் செயலாளர்கள், எங்களுடைய மாவட்ட தலைவர்கள், தமிழ் மாநில காங்கிரஸ் தமிழ்நாடு முழுவதும் இந்த நிகழ்வுக்கு வந்திருக்கக்கூடிய எல்லா பகுதியினுடைய மாவட்ட தலைவர்கள் எல்லோருக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். மிக முக்கியமாக நம்முடைய ஐயா ஜி.கே. வாசன் அவர்களுக்கு என்னுடைய நன்றிகளை உறுத்தாக்கிக் கொள்கின்றேன். எனக்கு தெரியும் ஐயா வாசன் அவர்கள் எடுத்திருக்கக்கூடிய அந்த முடிவு நீண்ட ஒரு ஆலோசனைக்கு பிறகு எல்லா தலைவர்களையும் சந்தித்து பேசி தமிழகத்தில் அதற்கான ஒரு பெரிய முயற்சியை தொடர்ந்து வாசனை எடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள். இன்னைக்கு மட்டும் இல்லைங்க, அதுக்கு முன்னாடி இருந்து இன்னைக்கு ஐயா அவர்களுக்கு தெரியும் தேர்தல் நெருங்கி கொண்டிருக்கிறது. தமிழகத்திலே ஒரு வலிமையான கூட்டணி, ஒரு வளமான தமிழகத்தை, உறுதியான பாரதத்தை உருவாக்குவதற்கு தேவைப்படுகிறது. இன்னைக்கு உண்மையை சொல்ல வேண்டும் என்றால் ஐயா அவர்கள் முன்னோடியாக முதல் காலை பதித்து தமிழகத்தில் வருகின்ற காலத்தில் அரசியல் எப்படி இருக்கும் என்பதற்கு இன்னைக்கு முதல் காலை ஐயா பதித்திருக்கிறார். என்னை பொறுத்த வரைக்கும் சொல்ல வேண்டும் என்றால் எப்பொழுதும் ஜி.கே. வாசன் ஐயா கிட்ட அரசியல் ஆலோசனை பெறக்கூடிய ஒரு மனிதன் நானும் அதிலே ஒருவர். எப்பொழுதும் ஒரு தொலைபேசி மூலமாக அவருடைய நீண்ட நெடிய அரசியல் அனுபவத்தை எப்பொழுதும் நான் பெற்றுக்கொள்வேன். காரணம், ஒரு நெஞ்சுரம் வைக்கக்கூடிய ஒரு துணிவான உறுதியான, பொய் சொல்ல தெரியாத, நேர்மையாக நேர்பட பேசக்கூடிய அண்ணன் ஜி.கே. வாசன். அதனால் ஐயாவை நான் புகழ்கின்றேன் தெய்வம் யாரும் நினைக்கூடாதுங்க. இதை நான் பல முறை பல மேடையில் பேசியிருக்கேன். ஆனால் இன்னைக்கு ஏன் பேச வேண்டிய அவசியம் இருக்குன்னா, மூப்பனார் ஐயா கனவு கண்ட தமிழகத்தை 2024, 26 இரண்டிலும் உருவாக்குவதற்கான ஒரு பெரிய இணைப்பு பாலத்தை ஐயா அவர்கள் என்று அதற்கான அடிக்கல் நாட்டியிருக்கிறார். அந்த இணைப்பு பாலத்திற்கான அடிக்கல் இன்னைக்கு நாட்டப்பட்டிருக்கிறது. 2024 தேர்தலில், 2026 தேர்தலில் இது நிச்சயமாக பிரதிபலிக்கும் என்கின்ற நம்பிக்கை முழுமையாக எனக்கு இருக்கு. அதனால் ஐயா ஜி.கே. வாசன் அவர்களுக்கு இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்து, எப்பொழுதுமே மோடி அவர்கள் தமிழகத்தில் கேட்கக்கூடிய ஒரு தலைவர், ஹவ் ஆர் யூ வாசன்ஜி அப்படிம்பார். எப்பொழுதும் பாராளுமன்றத்திலிருந்து தமிழக மண்ணில் எப்பொழுதும் உரைக்கக்கூடிய குரல். அதே நேரத்தில் 2-3 விஷயங்களும் இந்த நேரத்தில் நான் தெளிவுபடுத்த வேண்டும் என்று விரும்புகின்றேன். என் பக்கத்தில் பாருங்க, ஐயா முன்னாவர் பாஷா அவங்க பக்கத்தில் உட்கார்ந்துருக்கிறாங்க, ஐயா அப்பாஸ் அந்த பக்கம் உட்கார்ந்துருக்காங்க, அண்ணன் லூயிஸ் அவர்கள் உட்கார்ந்துருக்கிறாங்க. எல்லா தரப்பட்ட மதத்திலிருந்து எல்லோரும், பிஜு அண்ணன் உட்கார்ந்துருக்கிறாங்க, விடியல் சேகர் அண்ணன், சக்தி வடிவல் இருக்கிறார், மூத்த தலைவர்கள் எல்லோரும் இருக்கிறார். உங்களுக்கு தெரியும் மோடி ஐயாவுடைய கொள்கை என்னன்னா, எல்லோருக்குமான, எல்லோரோடு சேர்ந்து ஒரு வளமான இந்தியாவை, அற்புதமான தமிழகத்தை உருவாக்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய கொள்கை முழக்கம். அதை 10 ஆண்டு காலமாக மிகச் சிறப்பாக அதை செய்திருக்கின்றோம். எந்தவித பாரபட்சம் இல்லாமல் இந்திய மக்கள் 142 கோடி பேரத்தையும் நம்மோடு மோடியை எடுத்துட்டு போறார். இதனால் எங்களுக்கு பெரிய நம்பிக்கை இருக்கு. நீங்க எல்லோரும் நம்மோடு இணைந்து ஒரு அற்புதமான இந்தியாவை உருவாக்குவதற்கு நாம் இங்கு நின்று கொண்டிருக்கின்றோம். நம் மீது சொல்லக்கூடிய தமிழகத்தில் குறிப்பாக எதிர்க்கட்சி நண்பர்கள் வைக்கக்கூடிய
எல்லா பொய் குற்றச்சாட்டுகளும் வருகின்ற காலத்தில் காணாமல் போகும். பாரதிய ஜனதா கட்சி இவர்களுக்கு எதிரான கட்சி, அது அரசியலில் பேச தெரியாதவர்கள் ஒரு பிம்பத்தை உருவாக்கின்றார்கள். இந்த தேர்தலில் அதுவும் உடையும். பாரதிய ஜனதா கட்சி வளர்ச்சிக்கான கட்சி என்கின்ற எங்களுடைய முழக்கம் இந்த தேர்தலில் இன்னும் உறுதியாக நிற்கும். அதனால் சகோதர சகோதரிகளே, நம்முடைய அண்ணன் ஜி.கே. வாசன் அவருடைய அனுபவம், அவருடைய வழிநடத்தல் அடுத்த 100 நாட்களுக்கு குறிப்பாக தமிழகத்திற்கு மிக முக்கியமாக தேவைப்படுகிறது. அண்ணன் ஜி.கே. வாசன் அவர்களுடைய வழிநடத்தல் என்பது எல்லா தலைவர்களையும் நம்மோடு ஒருங்கிணைத்து பிரதமர் அவர்கள் விரும்பக்கூடிய ஒரு உறுதியான கட்டமைப்பான இந்தியா 2024-29 மிக முக்கியமான காலகட்டம். அதற்கெல்லாம் அண்ணன் வாசன் அவர்களுடைய அணுகுமுறை, அவருடைய கூட இருந்து அவர் சொல்லக்கூடிய ஆலோசனைகள் நிச்சயமாக எங்களுக்கு இருக்கும் என்று சொல்லி, மறுபடியும் தமிழ் மாநில காங்கிரஸ் இந்த அற்புதமான கட்சி நமக்கு தெரியும் தமிழ் மண்ணிலே தனித்து நிற்கக்கூடிய ஒரு கட்சி. பாரம்பரியம் மிக்கவர்கள், உண்மையான அந்த காலத்து காங்கிரஸ் நண்பர்கள், நேர்மையாக இருக்கக்கூடியவர்கள். இன்னைக்கு ஒரு கிராமத்துக்கு போய் தமாக என்று சொன்னால் ஒரு தனி பெருமை அந்த கட்சிக்கு இருக்கு. அந்த அளவுக்கு அற்புதமான மனிதர்கள் கட்சியில் இருக்கிறாங்க. ஆனால் எல்லோருக்கும் இந்த நேரத்தில் நன்றி இழந்த மக்களுடைய வாழ்த்துக்களை, வணக்கங்களை தெரிவித்து, அடுத்த 100 நாட்களில் அண்ணன் வாசன் அவர்களுடைய ஆலோசனையின் பேரில் நிச்சயமாக ஒரு வலிமையான வளமான கூட்டணி தமிழகத்தில் கால் பதித்து, ஐயா ஜி.கே. மூப்பனார் அவருடைய கனவு தமிழக மண்ணிலே நிச்சயமாக அது நடந்தே தீரும் என்று உறுதியாக நான் கூறுகின்றேன். வந்திருக்கூடிய பத்திரிகை நண்பர்களுக்கு, நம்முடைய தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர்கள் தொண்டர்களுக்கும், பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் தொண்டர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.